வணக்கம் பெற்றோர்களே, என் அன்பு செல்ல குழந்தைகளே. நான் ஷாலினி ஃப்ரம் பென்சில் கிட்ஸ். இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம் டிப்ஸோட வந்திருக்கேன். இது என்னவோ ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஆனா இந்த ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையவே கண்டிப்பா மாற்றமடைய செய்ய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய காலகட்டத்துல நம்ம குழந்தைய ரொம்ப அமைதியாகவும் அதிகமாகவும் பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் மொபைல் வீடியோஸ் தான். ஆமாங்க, நம்ம குழந்தைய நிறைய பேர் மொபைல் எடுத்த உடனே பார்க்கக்கூடியது இந்த ஷார்ட் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் தான். இந்த ஷார்ட் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது தெரியுமா? நம்ம குழந்தைங்க நிறைய இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு தெரியாமையே அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுனால அவங்களுடைய பிரெயின் ரொம்ப டயர்ட் ஆகுது. அந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்க, உட்காந்து படிக்கிறதுக்காக புக்கை ஓபன் பண்ண உடனே அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாலும் அதை ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால பெற்றோர்களே கவனமா இருங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் வீடியோஸ் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு விஷயத்த ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது கத்து கொடுக்குது. பிடிக்கலைன்னா ஸ்வைப், போரா இருந்தா ஸ்கிப் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் பழக்குது. ஷார்ட் வீடியோஸ் பார்க்கும்போது பிடிக்கலன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணலாம், ஆனா நம்ம படிப்பை ஸ்கிப் பண்ண முடியாது. படிக்கிறதுக்கு உட்காரணும், படிக்க பொறுமையா இருக்கணும், படிக்க முழு கவனம் வேணும். பெற்றோர்களே, எக்ஸாம் அப்படிங்கிறது மார்க்குக்காக மட்டும் இல்லை அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நிறைய விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்கணும். உட்காந்து படிங்க, முழுசா கவனமா கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா திருப்பி கேளுங்க, ஒன்னு படிக்கும்போது அதை முழுசா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இம்மீடியட்டா ஷார்ட்ஸ் பார்க்குற பழக்கத்தை நம்ம அறவே நிறுத்தி ஆகணும். நம்பிக்கையா நம்ம தான் குழந்தைகளுக்கு வழி காட்டணும். கத்தாம பொறுமையா சொல்லி கொடுக்கணும். அதுக்கு மொபைல் டயத்தை கம்மி பண்ணிட்டு ஒரு குவைட் ஸ்டடி டைமை நம்ம தான் உருவாக்கணும். குழந்தைகளுடைய பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு சாஃப்டா அவங்கள என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி படிக்க கற்றுக் கொடுக்கணும். 30 minutes உட்காந்து படிக்கிறது 3 hours உட்காந்து ஷார்ட் வீடியோ பார்க்கறதுக்கு எவ்வளவோ பெட்டர். என் அன்பு குழந்தைகளுக்கு இந்த மேம் கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். குழந்தைகளா, உங்க மூளை நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை நம்ம ரொம்ப பத்திரமா நல்ல விஷயத்துக்காக ஆக்கப்பூர்வமா நம்ம யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம் சீசன் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கட்டும். நீங்க இமீடியட்டா ஷார்ட் பார்க்கறத ஸ்டாப் பண்ணணும். இந்த டிப்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமானதுதான். இந்த எக்ஸாம் சீசன்ல நாங்க பிளான் பண்ணது என்னன்னா, எக்ஸாம் சீரியஸ் மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்திருக்கோம். இது கூட சேர்த்து இந்த எக்ஸாமுக்கு தேவையான டூல்ஸ், திங்ஸ், இதை பத்தி எல்லாமே இன்னும் வர வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்லப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே உதவியா இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்த பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் நம்ம பாரதம். நம்ம நாளைய பாரதத்தை உருவாக்க போறதே நம்ம குழந்தைங்க தான். நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ரிசோர்சஸ் இருக்கு. அதை நம்ம ப்ராப்பரா நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டியது பெரியவங்களான நம்மளுடைய கடமை. அந்த ஒரு ஸ்டெப்பை தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். எங்க கூட நீங்க டிராவல் பண்ணுங்க. இந்த வீடியோ வழியா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.